Hey guys, welcome back to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி text overlay effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. Picsart application ஓபன் பண்ணிக்கோங்க. Background ratio 16:9 எடுத்துர்க்கேன். Then text ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சும்மா சாம்பிளுக்கு கிரிட்ன்ற மாதிரி டைப் பண்ணுறேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் கொஞ்சம் சைஸை வந்து பெருசுப்படுத்திடுங்க. தென் இப்போ கலர் வந்து மாற்ற போகிறோம். கலருன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. தென் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆர்டிஸ்டிக் செலக்ட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு ஷேருன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சைஸ் வந்து 75க்கு வச்சுட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா தேர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் எத்தனை ஃபில்டர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கலர்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நெகட்டிவ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா பிளாக் இருக்கிறது ஒயிட்டில் போகும், ஒயிட்டில் இருக்கிறது பிளாக்கில் மாறிடும். அண்ட் தட்ஸ் இட். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. தென் Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட பேக்ரவுண்ட் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ண எடிட்டை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். தென் ப்ளேஸ் பண்ண டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. இதுக்கு அந்த பிளாக் பேக்ரவுண்ட் போயிட்டு ஒரு ஒயிட்டான டெக்ஸ்ட் மட்டும் கிடைக்கும். அந்த ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க, 75க்கு வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. மொபைலில் எப்படி எடிட் பண்ணலாம் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தென் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பேப்பர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்டென்சிலர் 4 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஓவர்லே டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். அண்ட் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நம்மளோட டெக்ஸ்ட் எஃபெக்டை வந்து ரியல் ஆக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம். மீடியம் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது 8க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபேடுன்ற ஆப்ஷனுக்கு வந்து 42க்கு டிக்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்மளோட எடிட் வந்து முடிஞ்சிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் பிளராக இருக்கிறனால கொஞ்சம் ஷார்பன் பண்ணுறதுக்குனால எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும், கொஞ்சம் HDR எஃபெக்ட் போடுறோம். ஸோ ஃபேட் வந்து 87க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக HDR எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கனால நம்ம க்ராப் பண்ண போகிறோம். டூல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோக்கு க்ராப் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், நம்மளோட எடிட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. Picsart ஆப் யூஸ் பண்ணி இப்படி தான் ஓவர்லே எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.